பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். 60s 70s இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் காலத்திலேருந்து இப்போ லேட்டஸ்டா அந்த சாங்ஸ் வரைக்குமே நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும். நம்ம எல்லாருமே சைல்ட்ஹுட்ல இருந்து நிறைய சாங்ஸை டெய்லியும் கேட்டுட்டு தான் வளர்ந்துருப்போம். இப்போவுமே மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் டிராவல் பண்ணும்போது, சில வேலைகள் செய்யும் போது, ஒர்க் அவுட் பண்ணும்போது, இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்லயும் பேக்ரவுண்ட்ல பாடல்கள் எப்போதுமே நம்ம லைஃப்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு ஸ்லோவான சாங்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு ஃபாஸ்டான சாங்ஸ் பிடிக்கும். ஆனா நிறைய பேரு எல்லா சாங்ஸையும் மூட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருப்போம். இந்த மாதிரி நம்ம டெய்லியும் கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பாடல்களும் மியூசிக்கும் அது பேக்ரவுண்ட்ல பிளே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லனா டைம் ஒதுக்கி ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அந்த பாடல்களை கேட்டாலும் சரி, இந்த ஒவ்வொரு பாடல்களும் உங்களோட வாழ்க்கைய உங்களை அறியாமலே ஆல்டர் பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ்பெஷலி நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பாதையில இருக்கும்போது உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு போறதுக்கும் அதை தாமதமா ஆக்குறதுக்குமான சக்தியுமே நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்கிற இந்த பாடல்களுக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்கிற பாடல்களும் மியூசிக்கும் உங்களோட லைஃபையும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸையும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை நீங்க சக்சஸ்ஃபுல்லா உருவாக்குறதுக்கு எந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்யும், இந்த மாதிரி பாடல்களை உங்களோட லைஃப் அழகா நீங்க உருவாக்குறதுக்கு எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்த பத்தியும் நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். நம்ம நார்மலாவே சில பாடல்களை விரும்பி கேட்கிறோம்னா, ஒண்ணு அதோட மியூசிக் நம்மள டச் பண்ணிருக்கோம், இல்லனா அதோட லிரிக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இல்லனா சில பாடல்கள் நம்மளுக்கு பழைய மெமரிஸை நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். இப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களுக்கு என்ன ரீசன்ஸ் இருந்தாலும் இந்த சாங்ஸ் ஒன்னொன்னும் நீங்க கேட்கும் போது உங்களை ஒரு விதமான ஒரு இமோஷனுக்குள்ள உங்களை கொண்டு போறதை நீங்க கண்டிப்பா ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. பாடல்களுக்கும் மியூசிக்கும் நம்மள பல விதமான இமோஷன்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான அதீதமான ஒரு சக்தி இருக்கு. இமோஷன்ஸ் இந்த ஒரு விஷயத்தை எப்போதுமே பாசிட்டிவா சந்தோஷமா கொண்டு வந்து நம்ம உயர்வான ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுக்காக தான் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம் நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுத்து தினம் தினம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரீக்வன்சில நீங்க இருக்கும்போது தான் நன்மையான விஷயங்களையும் உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையுமே உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது சோகமான பாடல்கள் கேட்கறதுல ஒரு தனி சுகம் இருக்குன்னு உங்களுக்கு சுகம் கொடுக்கறதா நினைச்சிட்டு சோக பாடல்களையே நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த பாடல்கள் நீங்க சுகமா இருக்கிற ஒரு சோகமான கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உங்களை கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். இந்த சோகமான வைப்ரேஷன் உங்களுக்குள்ள உருவாக்கி சோகமான விஷயங்களை உங்க வாழ்க்கையில ஈர்த்து கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பழைய தோல்விகள், பழைய நினைவுகள்ல இருந்து நீங்க வெளியே வரதுக்கு, அதுல இருந்து நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் பாதையில நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஆனா சில பாடல்கள் நீங்க கேட்கும் போது நீங்க காதல்ல அடைஞ்ச தோல்விகள், நீங்க ஏழ்மையில இருந்தப்போ பழைய மெமரிஸையும் இந்த பாடல்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பாடல்களுக்குன்னே சில பேர் ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க மறக்க வேண்டிய உங்க லைஃப்ல நீங்க அடுத்த படி எடுத்து வைக்கும் போது நீங்க ஓவர் கம் பண்ண வேண்டிய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரி பாடல்களை நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னோக்கி கூட எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பாரமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பாடல்கள் நம்மளுடைய முன்னேற்றத்தையும் மேனிஃபெஸ்டேஷனையும் தாமதமா ஆக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதோட லிரிக்ஸ் தான். உங்களுக்கு ஒரு சில பாடல்கள் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா நார்மலாவே அந்த பாடல்களை நீங்க திரும்ப திரும்ப டெய்லியும் கேட்டுட்டே இருப்பீங்க. அந்த சமயத்துல உங்களை அறியாமலே இந்த சாங்ஸ் உள்ள வார்த்தைகள் நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறதுனால அது ஒரு எஃபர்மேஷன்ஸ் மாதிரி உங்க மைண்ட்ல ரொம்ப ஆழமா பதிய ஆரம்பிக்கும். சில ராங்கான வார்த்தைகள், பதிவுகள் இந்த லிரிக்ஸ் மூலமா நீங்க உங்களுக்குள்ள பதிய வச்சீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் மாதிரியே தான் நீங்க ஈர்த்து கொண்டு வர விஷயங்களும் அமையும். காலையில கிராட்டிடியூடும் நைட்ல விஜுவலைசேஷனும் பண்ணிட்டு இதுக்கு நடுவுல யார் யாருக்கு எது என்று விதி போன பாதை போனாலும் வந்தாலும் அதுதான், இந்த மாதிரி லிரிக்ஸ் உள்ள பாடல்கள்லாம் நீங்க கேட்டுட்டு அதை நீங்க பதிய வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பதிவுகள் மாதிரியே இந்த யூனிவர்ஸ் நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு உங்களோட இந்த எண்ணத்தை நிஜமாக்க ஆரம்பிச்சிடும். சோ உண்மையாவே உங்களுக்கு ஒரு அழகான உயர்வான ஃபியூச்சரை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்களுக்கு சோகம், வெஞ்சன்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவான ஃபீல் கொடுக்கிற பாடல்கள், நீங்க ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிற பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துற பாடல்கள், நெகட்டிவான லிரிக்ஸ், உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு எதிர்மறையான லிரிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற பாடல்களை உங்களோட பிளேலிஸ்ட்ல இருந்து முதல்ல நீங்க டிலீட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சிறந்ததா இருக்கும். உங்களோட உயர்வான வாழ்க்கையை நீங்க உங்க ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு இது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற ஒரு பெரிய உதவியா இருக்கும். உங்களோட இந்த மிக்ஸ் இமோஷன்ஸ் மூலமா இந்த யூனிவர்ஸையும் உங்களால கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்க முடியும். அடுத்ததா உங்களுக்கு நல்ல ஃப்ரீக்வன்சி உருவாக்கக்கூடிய பாடல்களை நீங்க சரியா செலக்ட் பண்ணி அது உங்க பிளேலிஸ்ட்ல நீங்க சேர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு பாடல்கள் கேட்கிற ஸ்பாட்டிஃபை மாதிரியான ஆப் இல்லனா யூடியூப் மியூசிக் மாதிரி ஏதாச்சும் ஆப் இருந்துச்சுன்னா சில பிளேலிஸ்ட்டை நீங்க ஒவ்வொரு சிச்சுவேஷனும் கேட்டு உங்களை சரியா டியூன் பண்றதுக்கு நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க டிராவல் பண்ணும்போது நல்ல ஃபீல் கொடுக்கக்கூடிய ஹாப்பியான சாங்ஸ்லாம் ஒரு பிளேலிஸ்ட்ல, நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களை மோட்டிவேட் பண்ற சாங்ஸ் எல்லாம் இன்னொரு பிளேலிஸ்ட்ல, எப்பெல்லாம் உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து நீங்க டவுன் ஆகுறீங்களோ அந்த சமயத்துல உங்களை திரும்ப லீவ் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான லிரிக்ஸ் இருக்கிற சாங்ஸ்லாம் இன்னொரு பிளேலிஸ்ட்ல, நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களை நல்ல மனநிலையில வச்சுக்கக்கூடிய ஸ்மூத்தான சாங்ஸ், லிரிக்ஸ் இருக்கிற பாடல்கள்லாம் இன்னொரு பிளேலிஸ்ட்ல
பிளேலிஸ்ட்லன்னு நீங்க செலக்ட் பண்ண சாங்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகா நீங்க தயார் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ஹோல் டேல ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அதுக்கு தகுந்த பிளேலிஸ்ட நீங்க பிளே பண்ணி கேட்கும்போது அந்த சாங்ஸும் மியூசிக்கும் உங்களை சரியா அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு உங்களை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சாங்ஸ்ல உள்ள லிரிக்ஸை நீங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது அதுவே ஒரு பாசிட்டிவ் எஃபர்மேஷன்ஸா உருவாகி உங்க லைஃப பாசிட்டிவா உருவாக்கிக்கிட்டே வரதையும் உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களோட விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட் பிராக்டிஸ்லாம் நீங்க பண்ணும்போது உங்களை ஒரு அமைதியான மனநிலைக்கு கொண்டு வரதுக்கான லிரிக்ஸ் எதுவுமே இல்லாத இன்ஸ்ட்ருமெண்டல், அதாவது பியானோ, கீதார் மாதிரியான சாஃப்டான மியூசிக்கை நீங்க ஒரு பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பிராக்டிஸை நீங்க பண்ணும்போது ரொம்ப ஈஸியா உங்களால அதை பிளே பண்ணி உங்களோட இந்த பிராக்டிஸை காமான ஒரு மனநிலையோட உங்களால பண்ண முடியும். இந்த மாதிரி சரியான பாடல்களையும் மியூசிக்கையும் நீங்க சூஸ் பண்ணி அதை முறையா நீங்க கேட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க எண்ணமும் வாழ்க்கையும் உங்க மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜிக்கு டியூன் ஆகி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இன்னும் பலமா ஆகிட்டே வரதை உங்களால உணர முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல டெய்லியும் நீங்க கேட்டுட்டு இருக்கிற மியூசிக்கோ பாடல்களும் உங்க மேனிஃபெஸ்டேஷனை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உங்களோட லைஃபை நீங்க அழகா உருவாக்குறதுக்கு என்ன மாதிரியான பாடல்களா நீங்க தவிர்க்கணும், எந்த மாதிரி பாடல்களை நீங்க அதிகமா கேட்கணும், இது எல்லாத்த பத்தியும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். மியூசிக் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். மத்த எல்லா விஷயங்கள் மாதிரியே இந்த மியூசிக்னால உங்க இமோஷன்ஸை பாதிக்க வைக்கவும் முடியும், உங்களோட லைஃபை ரொம்ப பவர்ஃபுல்லா உருவாக்கவும் முடியும். சரியான மியூசிக்கை நீங்க சூஸ் பண்ணி உங்க வளர்ச்சிக்காக அதை முறையா பயன்படுத்துறதுக்கு இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பான கூட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.